மறுபடியுமாய் உங்களோடு கூட இந்த நாளில உங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். வாசிக்கும்படியாய் இந்த நாளில தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதன் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த நாளிலும் இந்த முதல் பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருக்கணும்னா அந்த மனுஷனை வீழ்த்தும்படியா கண்டிப்பா அசதி என்கிற ஒன்று வந்துதான் தீரும். கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அசதி ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளால ஜாக்கிரதையா ஜீவிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலுமே ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில அசதிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படி நம்ம இடம் கொடுக்கிறவர்களா இருந்தால் ஜாக்கிரதையாக நம்மளால இந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது. அசதி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள நமக்கு அசதி வரும். இப்போ லேடிஸா இருந்தா என்ன நினைப்போம், வீட்டுல கொஞ்ச நேரம் வேலை செய்த உடனே ஒரு டயர்டு வந்துடும், அப்படிதானே? கொஞ்ச நேரம் நம்ம அப்படி படுத்து எந்திரிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி உட்காரலாம், கொஞ்சம் இளைப்பாறி விட்டு அடுத்த பணிகளை செய்யலாம், அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா அவங்க வேலையை செய்துட்டே இருப்பாங்க. இப்படி அசதி அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில ஒன்று வந்து விட்டது அப்படின்னா ஜாக்கிரதையாய் நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நாம் தவறி போய் விடுகிறதற்கு அது ஏதுவாய் இருக்கும். அப்போ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாட்களை நம்ம தியானிக்க போகிற இந்த வார்த்தை ஜாக்கிரதை தான். ஜாக்கிரதை என்பதை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையில கண்டிப்பா தேவையான ஒரு வார்த்தை ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த ஜாக்கிரதை மிகவும் அவசியமா இருக்கிறது. ஜாக்கிரதை அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல நம்ம பார்த்தோம்னா டு பி கேர்ஃபுல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்களோ அவ்வளவு நம்முடைய அசதிகள் மாறி நம்மை கர்த்தருக்கு நேரா இன்னும் அதிகமாய் ஜாக்கிரதையா இந்த உலகத்துல செயல்படுகிறதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். தமிழ்ல அதனுடைய தெளிவான அர்த்தம் விழிப்புடன் இருப்பதே ஜாக்கிரதை. விழிப்பா இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் விழிப்பா இருக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் இந்த உலகத்துல நம்மை நெருக்கும், அசதியாய் நம்மை கொண்டு போகிறதற்கு நல்ல பிளான் பண்ணுவான். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால இதுவரையிலும் நம்மை ஜாக்கிரதையாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இனியும் கர்த்தர் நம்மை ஜாக்கிரதையாய் நடத்துவாராக. சில சம்பவங்களை உங்களுக்கு நேராக நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். ஜாக்கிரதை என்பதற்கு சில அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். உன்னிப்பாய் நம்ம கவனிக்கணும், இன்னும் அதிகமாய் விழிப்பாய் நம்ம இருக்கணும், இப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். எதுல எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து இந்த நாள்ல நம்ம ஒரு சில காரியங்களை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது, வேலையில நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா. வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானா. வேதம் என்ன சொல்லுகிறது? நீசன்னா யாரு? எதற்குமே உதவாதவர்கள், அறிவில்லாதவர்கள்னு சொல்லலாம். ஆனா ராஜா அப்படி இல்லை, ஒரு கம்பீரம், ஒரு பவர்ஃபுல் மேன் ராஜா. அப்போ வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருந்தா ஒரு ராஜாவுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை கொண்டு போய் கனம் பண்ணுவார். முதலாவது, யோசேப்பை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கப்பட்டவர் தான். தன்னுடைய சகோதரர்களாக துரத்தி விடப்பட்டு அவருடைய நாட்களில் அவருடைய வாலிப பிராயத்திலே அவர் விற்று போடப்பட்டு எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட மனுஷன். ஆனா அங்க போனாலும் இஸ்மவேலிடத்தில் அவர்கள் விற்று போத்திபாருடைய வீட்டுல அவர் வளர்ந்து அந்த இடத்துல அவர் வாழ்ந்து வந்தாலும் அவருக்கு அநேக பாடுகள், நெருக்கங்கள் அந்த இடத்துல வந்தது உண்டு. ஆனாலும் அந்த போத்திபார் இந்த யோசேப்பின் நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டான். அங்க அநேக வேலைகள் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம்
39வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியும். அதுல கரெக்டா ஒவ்வொரு 1 by 1 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னன்னா நீங்க யோசேப்புடைய காரியங்களை அதுல வாசித்து பார்க்கும் பொழுது, போத்திபார் அவருடைய வீட்டுல போஜனத்தை தவிர மற்ற எல்லாவற்றையுமே அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருந்தார், அவருடைய மனைவியையும் தவிர. ஆனால் அவருடைய மனைவியின் சில சங்கடமான காரியங்களின் நிமித்தம் யோசேப்புடைய வாழ்க்கை சிறைக்கு போக வேண்டியதாய் ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனாலும் அங்கேயும் கர்த்தர் அவருக்கு ஒரு வேலையை வைத்திருந்தார். அவர் இங்க இவருடைய போத்திபாருடைய வீட்டுல இருக்கும் பொழுதும் கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருந்தார். அதே போல சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பெற்று அங்கேயும் விசாரிக்கிற ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த ஜாக்கிரதையாய் நம்ம செயல்பட வேண்டிய காரியங்கள்ல பொறுப்பு என்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட உண்மை என்பது ரொம்ப முக்கியம். உண்மையோடு கூடிய ஜாக்கிரதையோடு இந்த யோசேப்பு செயல்பட்டதுனாலதான் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு காத்திருந்தது. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய ஒரு கனம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. யோசேப்பை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருந்ததுதான், அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு கூட இருந்ததுனால நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவனுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்துல கொடுத்திருந்தது நிமித்தம் அவருடைய கிருபை அவனுக்கு தாராளமாய் கொடுக்கப்பட்டிருந்தது என்கிறத நம்ம அதுல புரிந்து கொள்ள முடியும். போத்திபாருடைய வீட்டுல விசாரிக்கும்படி கொடுக்கப்பட்டிருந்த வேலையிலும் அவனுக்கு நல்ல ஜாக்கிரதை இருந்தது. ஜாக்கிரதையோடு செயல்பட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில் அசதி வராதபடிக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்தினார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தருணங்கள்ல அசதிகள் வருவது உண்டு. ஆனாலும் நம்ம அந்த அசதிக்கு இடம் கொடாதபடி ஜாக்கிரதையாய் செயல்படுவோமானால் இந்த நாட்களில கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறதற்கு அது ஏதுவா இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த இடத்துல வந்திருக்கிறவங்க நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பெண்களா இருக்கிறோம், நம்முடைய வீடுகள்ல அநேக பொறுப்புகள் நமக்கு உண்டு, கடமைகள் உண்டு. ஆண்கள் இருக்கிறீங்க, ஆண்களுக்கும் அப்படிதான். நம்முடைய வீடுகள்ல நிறைய பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புல நம்ம நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் இப்போ வீட்டுல நம்ம கணவனை கவனிக்கிற பொறுப்பு இருக்கும், பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கும். தெபோராளை பத்தி நீங்க எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க. நல்ல ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு பெண். நியாயம் விசாரிக்கிற பொறுப்புல அவங்க சமுதாயத்துல இருந்தாலும் மனைவி என்கிற ஒரு பெயர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது, லபித்தோத்தின் மனைவி ஆகிய தெபோராள். அப்போ லபித்தோத்தின் மனைவின்னு கொடுத்திருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா குடும்பத்துல அவங்க நல்ல ஜாக்கிரதையாய் செயல்பட்டனாலதான் மனைவி என்கிற ஒரு பதம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சிந்திக்கிறேன். என்னுடைய தியானத்துல அப்படி இருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். கண்டிப்பா அவங்க வீட்லயும் அப்படி ஜாக்கிரதையா இருந்திருக்க முடியும். அதே போல மனோவா தேவதூதனால கட்டளை பெற்ற பிறகு இந்த பிள்ளையை குறித்து விசாரிக்கும்படி கடந்து போகிறார். அப்போ பிள்ளைகளை குறித்த ஒரு விசாரணை, ஒரு ஜாக்கிரதை, இது எப்படி இருக்குமோ, இந்த பிள்ளையை குறித்து நான் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அந்த காரியத்தை வைத்து நான் ஜெபித்து பிள்ளையை அதன்படி வளர்த்தால் பிள்ளையை நான் ஜாக்கிரதையாய் வளர்க்கிறேன் என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் பிள்ளையை வளர்க்கிறேன் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுல விசாரிக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்துல ஜாக்கிரதையாய் செயல்படுகிறாங்க. எப்படி எந்த மாதிரியெல்லாம் நம்ம தேவ சமூகத்துல ஜாக்கிரதையாய் செயல்பட முடியும், வீடுகள்ல நம்ம எப்படி ஜாக்கிரதையாய் செயல்பட முடியும், நம்முடைய கணவரை கவனிக்கிற விஷயங்கள்ல, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள்ல எல்லாவற்றிலையுமே ஜாக்கிரதை மிகவும் அவசியம். ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம அநேக காரியங்களை விழுந்து போவோம். சத்துரு இடையில வந்து விடுவான். சத்துரு இடைக்குள்ள வந்துட்டான்னா அசதியை கொண்டு வந்துடுவான், நம்மளால ஜாக்கிரதையாய் செயல்பட முடியாது. எனவே நாம மிகவும் ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். யோசேப்பு அவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தது நிமித்தம் தான் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிற ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக யோசேப்பு கொண்டு வரணும்னா ஜாக்கிரதையா இருந்தனாலதான் யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறான். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசனுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக தான் கனம் பண்ணப்படுவான். ராஜாக்களுக்கு முன்பாக வந்து விட்டாலே கனம் வந்து விடுகிறது. ஒரு மனுஷன் ராஜாவுக்கு முன்பாக வர வேண்டுமானால் கனம் பெறுகிறதற்காக மாத்திரம்தான். இல்ல இன்னொரு வழியிலனா அவங்களுக்கு ஒரு ஏதோ குற்றத்துல பிடிபட்டிருப்பாங்க, அவங்கள தண்டிக்கிறதற்காக ராஜாக்கு முன்பாக கொண்டு வருவாங்க. ஆனா அநேகர் கனம் பெறும்படியாக தான் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வருவாங்க. அப்போ இந்த யோசேப்பு வேலையில ஜாக்கிரதையா இருந்ததுனால சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லும்படியான ஒரு அர்த்தத்தை சொல்லும்படியான ஒரு நேரம் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினது. இதை கர்த்தர் தான் ஏற்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால்
குடும்பத்தினராலும் தள்ளப்பட்டு, குடும்பத்தினரால வெறுக்கப்பட்டு, சகோதரர்களால தள்ளப்பட்டு ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்துல அதிகாரியாய் மாறுகிறது என்பது சும்மா அல்ல. நீசருக்கு முன்பாக நிக்காம ராஜாவுக்கு முன்பாக நிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த ராஜாவுக்கு முன்பாக நிக்கிறதுல ஒரு பெரிய கனம் வருகிறது. ராஜா சும்மா உட்கார்ந்துருப்பார். ஆனா மீதி எல்லாமே பொறுப்பு எல்லாமே யாருக்கு வந்துருது? இந்த யோசேப்பு கரத்துல வந்துருது. அப்படிதான் அவருக்கு ஒரு பெரிய அங்க ஒரு பெரிய கனம் பண்ணப்படுகிறது. ராஜாவுக்கு முன்பாக வந்தாலே ஒரு பெரிய கனம் அப்படி ஆகிவிடுகிறது. இது போலதான் இன்னும் ஒருத்தரை நம்ம பார்த்தோம்னா, மொர்தெகாய் பத்தி நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகத்துல ரொம்ப முக்கியமான நபர்னு நான் சொல்லுவேன். மொர்தெகாய் நல்ல ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னு தெரியுமா? என்ன வேலை அவர் பார்த்து கொண்டிருந்தார்? அரண்மனை காவல் விசாரிப்பு வேலை. அவருக்கு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து வருகிற போகிறவர்களை எல்லாரையும் விசாரித்து தான் அவர் உள்ள அரண்மனைக்கு உள்ளாக அனுப்ப முடியும். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு வாசலையும் பாதுகாக்க வேண்டும், உள்ள இருக்கிற ராஜாவையும் பாதுகாக்க வேண்டும். அப்போ வாசல் காவலாளிக்கு ராஜாவை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வாசல்ல இருக்கிற இந்த மொர்தெகாய் என்ன செய்யறாருன்னா, போகிற வருகிற எல்லாரையும் வாட்ச் பண்ணி தான் உள்ள விடுகிறார். அப்படி இருக்கவே ராஜாவுக்கு விரோதமாக எழும்புகிற இருவர் அந்த இடத்துல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதை பார்த்த அந்த மொர்தெகாய் விஷயத்தை உடனே சீக்கிரமா யார்கிட்ட கொண்டு போனார்? எஸ்தர் பக்கமா விஷயத்தை திருப்பி விட்டுட்டார். எஸ்தர் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாங்க. அப்போ என்ன ஆச்சுது? அங்க விஷயத்தை விசாரித்த இந்த ராஜா உண்மையை கண்டு கொண்டார். இதுதான் உண்மை என்று அங்க புலப்பட்டு விட்டது. இந்த விஷயத்திற்கான ஏற்ற கனம் செய்யப்படவில்லை. ஆனா இந்த காரியத்துல ஒரு பெரிய ஒரு ஜெயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால வர்த்தமான புஸ்தகத்துல அந்த விஷயம் எழுதப்பட்டிருந்ததுனால, முதல்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஜாக்கிரதையான வேலையில அவருக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும், ஏற்ற நாட்கள்ல கர்த்தர் அவருக்கு ஒரு உயர்வை வைத்திருந்தார், ஒரு கனத்தை வைத்திருந்தார். அது போலதான் அவர் வைக்கப்பட்டிருந்த வாசல் காவலாளி வேலையா இருந்தாலும் அந்த வேலையில் அவர் ஜாக்கிரதையா இருந்தது நிமித்தம் அவருக்கு ஒரு பெரிய கனம் உண்டானது. ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படுகிறது என்பது நான் சும்மா இல்லைன்னு சொன்னேன். ராஜாவுக்கு முன்பாக போனா கனம் வந்துரும்னு சொன்னேன். இங்க பயங்கரமான கனம் வந்துருச்சு. மொர்தெகாய்க்கு பயங்கரமா ஒரு கனத்தை கொடுக்கிறார். மொர்தெகாய திடீர்னு இருந்தாலும் ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராம ஆயிடுச்சு. கர்த்தர் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கனம் பண்ண விரும்புகிறார் என்கிறத நீங்க பார்க்கலாம். ஒரு வேலை, ஒரு சின்ன வேலை தான், ஆனா அந்த வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி நம்மை கனம் பண்ணுகிறார் என்கிறத நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப, இந்த காரியத்தை கொண்டு நம்ம ரொம்ப அதை அர்த்தத்தோடு நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட கனம் என்று நீங்க பார்த்தா, ராஜாவுக்கு தூக்கம் வராம கால வர்த்தமான புஸ்தகம் அங்கு வாசிக்கப்பட்ட வேளையில ஒரு மொர்தெகாய் தான் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றினது என்று இந்த ராஜா உணர்ந்து கொள்ளுகிறார். அப்போ கேட்கிறாரு, மொர்தெகாய்க்கு ஏற்ற கனம் செய்யப்பட்டதா? அப்படி கேட்கும் பொழுது இல்ல, செய்யப்படல. அப்போ உடனே அவரை கூப்பிடுங்க, அவருக்கு கனத்தை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு அந்த கனத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. சும்மா இல்ல, ராஜாவுக்கு முன்னாடி அவர் அவருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டார். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள்ல இதை குறித்த ஒரு விளக்கத்தை அங்க கொடுத்திருக்கிறாங்க. முதலாவது ராஜ வஸ்திரம். ராஜாவுக்கு முன்பாக கனப்படுத்துவதுல முதல்ல ராஜ வஸ்திரம் அவருக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது ராஜா ஏறுகிற குதிரை. வேலையில ஜாக்கிரதையா இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட கனம் வருகிறது என்கிறத நீங்க கண்டிப்பா புரிந்து கொள்ளணும். மூன்றாவது ராஜமுடி சிரசில் அவருக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அப்போ ராஜாவுக்கு முன்பாக வந்தா இப்படிப்பட்ட கனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம வேலையில நாம ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்மையும் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் கனம் பண்ணுகிறதற்கு அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், கடமைகள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். சத்ரு இடையில நிறைய பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வருவான். ஆனாலும் நாம் அவைகளை அல்லல் தட்டிவிட்டு தேவனுக்கு நேராக நமக்கு கொடுத்திருக்கிற வேலையில நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு கனம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய அந்தஸ்தையும் ஒரு பொறுப்பையும் கர்த்தர் நமக்கு தருவார். ராஜவஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட மொர்தெகாய் ராஜா ஏறுகிற குதிரை மட்டுமல்ல, ராஜ முடி சூட்டப்பட்டவராய் அந்த தேசம் முழுவதுக்கும்
இவர்தான் ராஜா கனம் பண்ணப்பட வேண்டிய மனுஷன், ராஜா கனம் பண்ணப்பட வேண்டிய மனுஷனுக்கு விதமாய் செய்யப்படும் என்று அப்படி சொல்ல சொல்ல அவங்க அப்படியே வலம் வந்தாங்க. அப்போ இயேசு ராஜாவுக்கு முன்பாக ஒரு நாள் நாம் எல்லாரும் சந்திக்க போகிறோம். அன்னைக்கு கேட்பார், நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டா செய்திருக்கியா? அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் நம்ம எந்த விதத்துல கனம் பண்ண நினைக்கிறாரோ அந்த விதத்துல கனம் பண்ணுவார். ராஜாவுக்கு முன்பாக வந்து நம்ம நிற்கும் பொழுது இந்த மொர்தெகாய்க்கு எப்படி ஒரு கனம் உண்டானதோ அது போல கர்த்தர் நமக்கு ஒரு கனத்தை தருகிறதற்கு ஆசையோடு இருக்கிறார். ஆனா நாம இந்த உலகத்துல வரக்கூடிய சோதனைகளையும் பாடுகளையும் பார்த்துவிட்டு ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறோம், அசதியா உட்கார்ந்துருக்கிறோம். நான் தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே இந்த இடத்துல திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எப்படி என்ன வார்த்தையை கொடுக்கணும்னு கேட்கும் பொழுது நான் தியானித்தது ஒன்று, ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுதான். அப்போ கண்டிப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு அசதி இருக்கிறது என்கிறதை நான் புரிந்து கொண்டேன். ஏதோ ஒரு விஷயத்துல உலக பிரகாரமாகவோ இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ எந்த இடத்துல நாம அசதியா இருக்கிறோமோ அதை நாம் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாய் செயல்படுவோமானால் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நிச்சயமாய் கொடுப்பா என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மையில நாம ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தர் கொடுத்த வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துல நாம செய்தாலும் சரி, ஊழியத்துல நம்முடைய தேவனுடைய வார்த்தையில நம்ம தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து அதன்படி நம்ம வேலை செய்தாலும் சரி, அந்த வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தரே கனம் கொடுக்கிறார். ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு நாள் நாம ராஜாவுக்கு முன்பாக வரும்பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மையில் நாம் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நாம பார்க்கலாம். ஆதியாகம் எழுதின புஸ்தகம், ஆதியாகத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 28 முதல் 34 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமும் 25வது அதிகாரம் 28 முதல் 34 வரையுள்ள வாக்கியங்கள். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றும் கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். சேஷ்டபுத்திர பாகம் அலட்சியம் பண்ணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய மேன்மை, ஏசாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய மேன்மை சேஷ்டபுத்திர பாகம். அந்த நாட்களில மூத்த மகன்களுக்கு என்று ஒரு பெரிய மேன்மை காணப்பட்டது, அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா தகப்பன் இறக்குறதற்கு முன்பாகவே அதை பிள்ளைகளுக்கு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா தகப்பன் திடீர்னு ஒரு மரணம் அடைந்தாலோ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, அப்படிதானே? நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கே அப்படிதான். அப்பவும் இப்படிதான் இருந்திருக்கலாம். முன்னாடி இருந்த காலங்களிலும் இந்த சேஷ்டபுத்திர பாகம் கரெக்டா கொடுக்கப்படலைன்னா கண்டிப்பா அங்க பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு பயிற்றங்கூழுக்காக தன்னுடைய சகோதரனுடைய கையில் அதை விற்று போடுகிறான். ஒரு மேன்மை, தன்னுடைய மேன்மையை அறியாதபடிக்கு, தேவனால் அது தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்கிறத அறியாதபடிக்கு தன்னுடைய ஒரு பெரிய ஒரு மேன்மையை இந்த சகோதரனுக்காக விட்டு கொடுத்துறான். என்ன அப்படின்னா, சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னு சொல்றது இப்போ விற்று போடுகிறது அப்படின்னா இப்போ சும்மாலாம் விற்று போட முடியாது. ஒருத்தர் அதை பத்தி ஒரு ஹிஸ்டரியில சொல்லும் போது இப்படி சொன்னார், என்னன்னா சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிறவன் முதலாவது யார் விற்று போடுறாங்களோ அவங்க போய் 2 மேய்ப்பர்களை கூட்டிட்டு வரணும். அவங்க மேய்ப்பர்களை கூட்டிட்டு வந்த பிற்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து ஒரு நாட்டு மிருகம், அதாவது ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். 2 பேரும் எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில அந்த ஆடு வைக்கப்பட்டிருக்கும். யார் அதை விற்று போடுகிறார்களோ அவர்கள் பக்கமாய் தலையும், இன்னொரு சைடு அந்த வால் பகுதி
வாங்கி கொள்ளுகிறவர்கள் பக்கமாய் அது வைக்கப்பட்டிருக்கும் என்று ஒரு ஹிஸ்டரியில ஒருத்தர் அதை சொல்லுகிறத நான் கேட்டேன், ஒரு ஊழியக்காரர். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேய்ப்பர் வந்து உடன்படிக்கை பண்ண சொல்லுவார். இப்போ ஒரு உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரஹாமின் குமாரனாகிய ஈசாக்கின் மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி, நான் என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை என்னுடைய சகோதரனுக்கு விற்று போடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லணும். அதுதான் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிறதற்கான ஒரு பெரிய ஒரு ஏற்பாடு. இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. என்னன்னா, இவர் போய் மூப்பரை கூட்டிட்டு வந்து அதுக்கு அப்புறமா தான் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அவர் அப்போ பசியா இருந்ததாக சொல்லுகிறார். நான் இளைத்திருக்கிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு ஒரு அலட்சியம். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்கு, எனக்கு இப்போ பசியா இருக்குதே அப்படிங்கிற ஒரு அலட்சியம். அநேக காரியங்கள்ல நம்ம கூட சில இடங்கள்ல போஜன பிரியர்களா இருப்போம். இந்த காரியம் இது எனக்கு என்னத்துக்கு, இப்போ எனக்கு பசிக்குது, இது இருக்கட்டும், மீதி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுல நம்ம முக்கியமா நம்ம அதுக்கு நேரத்தை கொடுக்கறது கூட அநேகர் உண்டு. இது போலதான் இந்த ஏசாவுக்கு ஒரு அந்த மேன்மையை தெரியல. இந்த சேஷ்டபுத்திர பாகத்துடைய மேன்மை அவனுக்கு என்ன என்று ஏசாவுக்கு தெரியாததுனால அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணுகிறார். அவர் அதுல ஜாக்கிரதையா இருந்திருப்பார் என்றால் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை அவர் இழந்திருக்க முடியாது. ஆனா அதை பெற்றுக்கொண்ட யாக்கோபு அதை தன்வசமாக்கி கொண்டு நல்ல முறையில் அதை பயன்படுத்துகிறார். இப்படிதான் நாமளும் அநேக இடங்கள்ல நம்ம அந்த சேஷ்டபுத்திரமாகிய தேவன் தந்த மேன்மையை நாம அசட்டை பண்ணி அதை அலட்சியம் பண்ணி விட்டுருவோம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடத்துல நாம ஜாக்கிரதையா இல்லாம அலட்சியம் பண்ணி விட்டுறதுனால அநேக காரியங்கள், அநேக வேலையில நம்ம அந்த அலட்சியம் உள்ள வருகிறதுனால ஜாக்கிரதை நமக்கு இல்லாம போய்விடுகிறது. இப்படிதான் நம்ம செய்கிற வேலையா இருந்தாலும், நமக்கு தேவன் கொடுத்த மேன்மையா இருந்தாலும் அதுல நாம ஜாக்கிரதையா இருப்போமானால் தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த மேன்மையில கர்த்தர் நமக்கு என்னென்ன மேன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், முதலாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை தேவனுடைய அழைப்பு என்கிறதான மேன்மை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மிகவும் பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஏன்னா நாம தேவனுக்கு தூரமாய் இருந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மளை இன்னைக்கு இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்தது தேவனுடைய பெரிய ஒரு கிருபை. நம்ம நினைத்து பார்த்திருக்க மாட்டோம், நம்ம அந்நியரா இருந்தோம், பரதேசிகளா இருந்தோம். தேவன் அவருடைய அன்புக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு வந்தது அவருடைய ஒரு பெரிய கிருபை. அப்போ தேவனால நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற நாம அழைத்த அழைப்புல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இந்த அழைப்புல நமக்கு ஜாக்கிரதை இல்லாம இருக்கும் பொழுது அநேக பிரச்சனைகள் உள்ள வந்துடும். அதனால நம்ம அழைத்த அழைப்புல நாம கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் நம்மை அழைத்த அந்த பரம அழைப்புக்காக, அவர் கொடுக்க போகிற அந்த பந்தய பொருளுக்காக நம்ம அவருடைய லெக்கை நோக்கி தொடர்ந்து ஜாக்கிரதையாய் ஓட வேண்டியது மிகவும் அவசியம். அசதி வரும் தான், அநேக நேரங்கள்ல அநேக சூழ்நிலைகள்ல நமக்கு அசதி வரும் கண்டிப்பா. ஆனாலும் அதை நம்ம மேற்கொண்டு ஓட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த ஏசாவை போல மேன்மையை நாம விட்டு விடாதபடி தேவன் அழைத்த அழைப்புல நாம கண்டிப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஒரு பாட்டு உண்டு, இப்படி: எந்த மேன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நேசிக்க, எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நேசிக்க, எந்த மேன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நேசிக்க, எந்த நன்மையும் என்னில் இல்லையே தேவா, என்னையும் நீர் நேசிக்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதற்கு எந்த மேன்மையுமே நம்ம கிட்ட இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய சிலுவையில அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து, சிலுவையின் மேன்மையை அவர் துறந்து நமக்காக ஒரு ராஜாவாக வாழ வேண்டிய ஒரு மனுஷன், வாழ வேண்டிய ஒரு ராஜா அப்படிதான் சொல்ல முடியும். நமக்காக ஒரு ராஜா மாதிரி வாழ வேண்டியவர் சிலுவையில தன்னுடைய மேன்மை யாவையுமே துறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ
நமக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு ராஜாவுக்கு நாம என்னத்தை செலுத்த போகிறோம்? அவர் நமக்கு தந்த அழைப்புல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பதுதான் அவருக்கு நாம கொடுக்கிற ஒரு கனம். இந்த அழைப்பு அவர் நம்முடைய கிரியைகளின் படியெல்லாம் அவர் நம்மளை அழைக்கல. நம்மளை ரட்சிக்கிறதற்கு எதுக்குமே நம்ம திராணி இல்லாம தான் இருந்தோம். ஆனாலும் அவருடைய ஆதிகால தீர்மானம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஆண்டவர் அப்படிதான் எழுதுகிறார். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியுமே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த அழைப்பினாலே அவர் நம்மை அழைத்திருக்கிறாராம். அப்ப அந்த பரிசுத்த அழைப்பு என்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்கள்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாம பரிசுத்தத்தை சில இடங்கள்ல நமக்கு நெகிழ விட்டுருவோம். அப்படி நெகிழ விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் தேவன் தந்த பரிசுத்தம் கெட்டு போகாதபடி, அந்த பரிசுத்தத்தை நாம அலட்சியம் பண்ணாதபடி, தேவன் தந்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை நாம் மேன்மையாய் எண்ணுவோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் நடத்துவதற்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதும் பொழுது, யாக்கோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும் பொழுது, அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ்வர்யவானுடைய நிலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் அப்படி எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை தொடர்ந்து யாக்கோபு 1:10 நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான் என்கிறதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் நம்ம தாக்கு பிடிக்காது, அப்படிதானே? அப்போ கடும் வெயில் அடிக்கும் போது எப்படி அந்த செடியோட சேர்ந்த பூவும் கருகி போகும், அது போலதான் ஒரு ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை இன்றைக்கு நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சடதியாய் திடீரென என்ன ஆகும், அந்த ஐஸ்வர்யம். சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் நல்லா வாழ்ந்தேன். ஒரு நாள் நாங்க எங்களுடைய ஜெப வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ஒரு மனுஷன் வந்தார். அவர் நானும் எங்க அம்மாவில் உட்கார்ந்துருந்தோம். அப்போ அவர் சொன்னாரு, என்ன ஏசப்பா ஏசப்பான்றீங்க, எனக்குள்ள எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொன்னார். நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், அண்ணே நீங்க ஏசப்பாவை நம்பணும், மறுபடியும் அதே வாழ்க்கையில ஆண்டவங்களை உயர்த்துகிறதற்கு அவர் நல்லவர் அப்படின்னு. அப்ப அவர் பெருமையா சொன்னார், நான் ரொம்ப வசதியா வாழ்ந்தேன், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு பயங்கரமா இருந்தது, ஆனா இன்னைக்கு சடதியா என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று அவர் சொல்லி அந்த நேரத்துல வருத்தப்பட்டுட்டு போனார். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கிறவங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, திடீர்னு இருந்தால ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கைய சடதியாய் அவங்க தாழ்த்தப்பட்டு போகிறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா கர்த்தருடைய வசனம் அப்படி இல்லை, அது என்றென்றைக்கும் நிலைக்கிற வசனம். அவர் கொடுத்திருக்கிற மேன்மையை நம்ம ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோமானால் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையை போல அல்ல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைய உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வருகிறதற்கு அவர் நல்லவர். ஏன்னா அவர் நம்மை உயர் தலங்களில் ஏற பண்ணுகிறவர் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கண்டிப்பா நம்மை தாழ்த்துகிற தேவன் அல்ல. பரிசுத்தத்தை நாம் மேன்மையாய் எண்ணும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்மை அவர் அழைத்த அழைப்புல நாம உறுதியா இருந்து, எந்தெந்த அழைப்புல நாம அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்புல நம்ம உறுதியா இருந்து நம்ம செயல்படும் போது, ஜாக்கிரதையாய் செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்லுகிறார். சபை ஒரு பெரிய மேன்மை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபை, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற சபை ஒரு பெரிய மேன்மை. ஏன்னா நம்ம அந்தகாரத்துல இருந்தோம், இருளில இருந்தோம், ஆனா ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சில நாட்கள்ல நம்ம தேவனை அறியாதவர்களாக விக்கிரகங்களுக்கு வணக்கங்களை செலுத்தி இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா அவருடைய அழைப்பு இல்லாம தேவன் இந்த இடத்துல நம்மை கொண்டு வரவில்லை என்கிறத நாம உணர்ந்து ஜாக்கிரதையாய் செயல்படுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய சபையில கண்டிப்பா நம்ம ரொம்ப ஐக்கியமா இருக்கணும். சபையில என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் நம்ம கேட்கும்போது.
ஆனா அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீங்க பார்க்கும் பொழுது சபைக்கு வரும்போது எப்படி வருவாங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னே வருவாங்க. ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே செய்யக்கூடாது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தா, நமக்குள்ளாக என்னெல்லாம் இருக்கக்கூடாது? வம்பு இருக்கக்கூடாது. சபைக்குள்ள நம்ம இருக்கிற நாம வம்பு பண்றவங்களா இருக்கக்கூடாது. சபைக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி, நம்ம குடியிருக்கிற இடங்கள்லயா இருந்தாலும் நம்ம சபைக்குள்ளையாக இருந்தாலும் வம்பு பண்ணாதவங்களா இருக்கணும். நம்ம அதிகமா தேவ சமூகத்துல வரும் பொழுது நம்ம நாவை காத்து கொள்ளுகிறது மிகவும் அவசியம். அதே மாதிரி புத்தியீனமான பேச்சு இது இருக்கக்கூடாது. புத்தியீனமான பேச்சு வந்துருச்சுன்னா சபைக்குள்ள பெரிய வம்பு வந்துடும். அதனாலதான் முதல்ல எழுதியிருக்காரு வம்பு வரக்கூடாதுன்னு. வம்பு நம்முடைய வாயில வராம இருந்துச்சுன்னா புத்தியீனமான பேச்சுக்கு அங்க இடமே இல்லை. ஒருத்தரை பார்க்கும்போது அன்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு அவர்களை ஏற்றுக்கொள்வோமானால் கண்டிப்பா நமக்குள்ளாக இப்படிப்பட்ட கிரியைகள் உள்ள வராது, சபைக்குள்ளேயும் வராது, நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் வராது. தொடர்ந்து பரியாசம் பண்ணுதல் நம்ம சபையில இருக்கக்கூடாது. பரியாசம் பண்ணுவோமே ஆனால் நம்ம சபையில கண்டிப்பா அது ஆகாது. நம்ம பரியாசம் பண்றவங்களா நம்ம இருக்கக்கூடாது. வெளியேயும் நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம சாட்சியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறது பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். இதை வெளியில உள்ள ஜனங்கள் அறியும் பொழுதுதான் நம்ம தேவனை தேடி அவங்க வருவாங்க. இவங்க இப்படி இருக்கு, நம்ம சாட்சியை வெளியே காத்துக்கொள்ளாம இருந்தா மற்ற ஜனங்களை நம்ம தேவ சமூகத்துல அழைத்து கொண்டு வர முடியாது. ஸோ நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம சபையில, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்துல எவ்வளவு நம்ம தேவன் கொடுத்த அந்த சபையாகிய இந்த அழைப்பை நம்ம மேன்மையாய் கருதுவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு போதுமானவர். ஆமென். இன்னும் நம்ம சபையில கசப்பு வரக்கூடாது. சபையில கசப்பு, ஒருவருக்கு ஒருவர் கசப்பு வரவே கூடாது. யாரா இருந்தாலும் ஒருவரை பார்க்கும்போது ஒருவர் விசாரிக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. இப்போலாம் நம்ம சர்ச்சஸ்ல பார்த்தா பக்கத்துல இருக்கவங்களே நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வருவோம், நம்ம ஆராதிப்போம், நம்ம போயிடுவோம். இப்படிதான் அநேக இடங்கள்ல இருக்கிறது. ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. வரக்கூடியவங்கள நம்ம விசாரிக்கணும். எப்படி இருக்கிறீங்க, உங்க ஃபேமிலியில எப்படி இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது அடுத்த ட்ரிப் அவங்க வரும்போது நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க. இந்த சகோதரி என்ன இப்படி விசாரிக்கிறாங்க, சபையில வருகிறவங்கள விசாரித்து இந்த இடத்துல ரொம்ப அவங்க மதிக்கிறாங்க, இதனால எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப உற்சாகத்தோடு வருகிறதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்ப சபைக்குள்ள நம்ம ஜாக்கிரதையாய் செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒருவருக்கு ஒருவர் தூஷணமான வார்த்தைகள் நாம பேசக்கூடாது. கண்டிப்பா எப்பவுமே நம்முடைய வாயில ஸ்தோத்திரத்தை தவிர சபைக்குள்ள வேற எந்த வார்த்தையுமே நம்ம பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. கிழவிகள் பேச்சு எல்லாம் சபைக்குள்ளாடி வரக்கூடாது. இதை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். சபைக்குள்ள எப்பொழுதுமே நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதற்கு எந்த இடமுமே அங்க இருக்கக்கூடாது. எப்படியெல்லாம் நீங்க தேய்ச்சலாம் வரக்கூடிய ஜனங்களை. புதிதா இப்போ ஒருத்தர் வராங்க, அவங்களுடைய கஷ்டங்களை சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம விட்டு, இப்படிப்பட்ட காரியங்களை வெறுத்து அன்பா நாம அவங்க கிட்ட பேசலாம். அவங்களுக்கு ஞான பாட்டுகளினால நீங்க அவங்களுக்கு புத்தி சொல்லலாம். இன்னும் அவங்களுக்கு வேற எந்த மாதிரிலாம் நீங்க ஒரு வயலண்டான ஒரு பீப்புளா நீங்க இருக்கக்கூடாது. எப்பவுமே அவங்கள்ட்ட ஒரு சைலண்டா, நம்ம சபைக்குள்ள வராங்கனாலே ரொம்ப தயவையும் அன்பையும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வெளியே ஒரு வார்த்தையை நம்ம தவறி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்றாங்க, சபைக்கு போறவங்க இப்படி இருக்காங்க அப்படித்தானே சொல்றாங்க. ஆனா அந்த மேன்மை, சபையின் மேன்மையை நாம வெளியே விட்டு கொடுக்கறவங்களா இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம தேவன் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புல நாம உறுதியா இருக்கிறோம் என்கிறது அர்த்தம். சோ நாம சபைக்குள்ளாடி இப்படி இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவரை ஒருவர் தாங்குங்க. ஒருவரை ஒருவர் எந்த சூழ்நிலையில உங்களால அவங்கள தாங்க முடியுமோ, சுமக்க முடியுமோ, முடிந்த அளவு இந்த காரியங்களை நீங்க செய்தீங்கன்னா இந்த அழைப்பு அப்படிங்கிற அந்த மேன்மை, சபையாகிய இந்த மேன்மையை கர்த்தர் கட்டி எழுப்புகிறதற்கு இன்னும் அதிகமாய் கர்த்தர் கட்டி எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ளவர். சபையில பக்தி விருத்தி இன்னும் அதிகமாய் உண்டாகணும். பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம சபையில இன்னும் அதிகமாய் பேசுவோமானால் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற மேன்மைகள்ல இன்னும் ஒரு மேன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அதிகாரம் அப்படிங்கிற மேன்மை ரொம்ப முக்கியம்.
அதிகாரம் மேன்மையானது. கர்த்தர் கொடுத்த அதிகாரம் மேன்மையானது. கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவர் மேல விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் நாம அவரை அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதிகாரம் என்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ 1-2 பேர்லாம் இல்ல, கர்த்தரை விசுவாசத்தோடு இவர்தான் தேவன், இவர்தான் வந்து பிதா எனக்காக இந்த உலகத்துல அனுப்பினவர், எனக்காக சிலுவையில மரித்தவர் இவர்தான், என் பாவத்தை மன்னித்தவர் இவர்தான் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குமே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம். உலகத்துல இப்பிரபஞ்சத்துல உள்ள இந்த உலகத்துல நமக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாய் தகப்பன் பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பரம தேசத்துக்கு நாம போகும்போது, பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம், முக்கியமான ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு மேன்மை, ஒரு அதிகாரம் நமக்கு ரொம்ப மேன்மையானது. இப்போ நம்ம ஒரு இடத்துல போகும்போது தேவ பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு மேன்மை நமக்கு இருக்கு. இது கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம எந்த இடத்துல போனாலும் இவங்க தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க, விசுவாசிகளாய் சபைக்கு போகிறவங்க அப்படின்னு உள்ள தேவ பிள்ளைகள் என்கிறதான ஒரு பெரிய ஒரு மேன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மேன்மையை நாம காத்துக்கொள்ளணும். முன்னாடி இருந்த காலத்துல நாம எப்படி இருந்தோம்? நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து, நம்முடைய மாம்சமோ நம்முடைய மனது விரும்பின எல்லாவற்றையும் நம்ம நிறைவேற்றி எப்படி இருந்தோம்? தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டு நம்ம விசுவாசிக்கிறதுனால, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் ஆனதுனால இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் நமக்கு மிகவும் முக்கியம், ரொம்ப மேன்மையானது. அவருடைய அதிகாரம், பிள்ளைகள் என்கிற அதிகாரம் நமக்கு சும்மா இல்ல. அப்பாக்கு என்ன பவர் இருக்கோ அது பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். இனி வரப்போகிற நாட்கள்ல அவருடைய வருகையில நாம போகும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற மேன்மைய, நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லுறது சும்மா இல்ல. அவருடைய ராஜ்யத்துல அவர் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் ஒரு தகப்பனால மாத்திரம்தான் அதை பிள்ளைகளுக்காக செய்ய முடியும். இப்ப நாம ஆஸ்திகளை சேர்க்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக சேர்க்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளை சேர்த்து வைப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் சுதந்திரிக்கிறதுக்கு பாக்கியம் உள்ளவர்களா இருந்தா மாத்திரம்தான் அந்த பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா நாம சபைக்குள்ள வந்த நாம அப்படி இருக்கக்கூடாது, தேவனை விசுவாசிக்கிற நாம அப்படி இருக்கக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் மிகவும் பெரியது. அவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு பெரிய அதிகாரம் மிகவும் 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 முக்கியமானது. அதனால அந்த அதிகாரத்தை நம்ம மேன்மையா எண்ணி மிகவும் ஜாக்கிரதையோட அந்த அதிகாரத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம இந்த உலகத்துல அதற்கு ஏற்றாற் போல வாழ்ந்தோம்னா தான் பரலோகத்துல நாம போகும்போது அவருடைய பக்கத்துல உட்கார்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவர் இருக்கிற ஸ்தலத்துல உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி தான் நான் போயிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா கர்த்தர் போயிருக்கிற ஸ்தலத்துல நம்மளை கொண்டு போகணும் அப்படின்னா நாம அதற்கு பாக்கியவான்களாய் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தோடு அந்த மேன்மையோடு நாம செயல்படுவோமானால், அந்த பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் ஜாக்கிரதையாய் செயல்படுத்துவோமானால் கண்டிப்பா அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறதற்கு மிகவும் வல்லமை உள்ளவர். அப்ப அவர் தந்திருக்கிற அதிகாரத்தை நாம ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். உலகத்துல அநேக உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தேவன் ஜெயம் கொண்டார். அப்ப அந்த ஜெயம் கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். கண்டிப்பா இந்த உலகத்துல நாம ஜெயிக்கிறவர்களா தான் மாற்றுவார். இன்னைக்கு சில போராட்டங்கள் பாடுகள் நமக்கு இருக்கலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து அசதியாய் போயிடக்கூடாது. அதனாலதான் வசனம் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள்
ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்ப நம்ம அசட்டையா இல்லாம இருந்தா கண்டிப்பா இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மூன்றாவது, இழந்து போனதை தேடுகிறதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இழந்து போனதை தேடுகிறது அப்படின்னா, இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அதை குறித்த சில வசனங்கள் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல முதல் பகுதியில நாம பார்க்கும் பொழுது 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரை நாம பார்க்கும் பொழுது 100 ஆடு கொண்ட ஒரு மனுஷனை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 100 ஆடு கொண்ட ஒரு மனுஷன், ஒரே ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சு வனாந்திரத்துல. அப்போ அவரு அதை தேடி கண்டுபிடிக்கிறார். வந்து இங்க வீட்டுல வந்து அவருடைய தொழுவத்துல கவுண்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஆடு மிஸ்ஸிங். அவர் அப்படியே விட்டு விடல, தேடி போறார். எங்க எங்க நான் இன்னைக்கு ஆடுகளை மேய்த்தேன், எந்தெந்த இடங்கள்ல என்னுடைய ஆடுகள் மேய்க்கப்பட்டது, நான் எங்கெல்லாம் ஆடுகளை கொண்டு போனேன் அப்படின்னு சொல்லி வனாந்திரம் முழுவதும் எங்கெல்லாம் சவுண்டு கேட்கும், காடு மேடு முள் புதர்கள் எல்லா இடத்துலையும் அவர் தேடுகிறார். அப்படி தேடும் பொழுது அந்த ஆட்டுடைய சத்தம் கண்டிப்பா அவருக்கு கேட்கப்பட்டிருக்கும். மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் நன்கு அறிந்திருக்கும். அதனால இந்த கண்டிப்பா இந்த மேய்ப்பனை கூப்பிட்டுட்டே போயிருப்பார். அப்படித்தானே? நாம ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியை காணோம்னா நாம எப்படி சவுண்டு கொடுத்துட்டே தேடிட்டு போவோம்? நமக்கு தெரியும். சில பேர் பேர் வச்சிருப்பாங்க, சில பேர் காலில் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு மணி கட்டி விட்டுருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்னே. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அந்த தொலைந்து போனதை தேடுகிறதற்கு நம்ம ஒரு அடையாளமா வச்சிருக்கிறோம். ஆனா இந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் போய் தேடினாரோ, கடைசியா அவர் வரும்போது அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வரார். அப்ப எங்க தொலைத்தாரோ அதை அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம இழந்து போனதை நம்ம கண்டிப்பா தேடணும். அதுல கண்டிப்பா நம்ம ஜாக்கிரதையா செயல்படணும். இல்லைன்னா நம்ம எங்க அதை விட்டோம் அப்படிங்கறத நம்ம மறந்துடுவோம், மறுபடியும் நம்ம அசதி ஆயிரும். சோ இந்த காரியத்துல நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதுல 2-3 காரியங்கள் அந்த அந்த இழந்து போனதை தேடினதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு அம்மா வந்து 10 காசு வச்சிருக்காங்க, வெள்ளி காசு. அந்த வெள்ளி காசுல 1 மிஸ் ஆயிடுச்சு, கீழே விழுந்து காணாம போயிடுச்சு. அவங்க உடனே என்ன பண்றாங்க, விளக்க ஃபர்ஸ்ட் கொளுத்துறாங்க. முதல்ல தேடுறதுக்கு என்ன அவசியம்? வெளிச்சம். வெளிச்சம் இருந்தாதான் நம்ம அதை தேட முடியும். இருட்டில் ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா நம்ம உடனே, கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், உடனே மொபைல் ஃபோனில் சார்ஜ் இருக்கா பார்த்து, இல்லைன்னா ஒரு தீக்குச்சி அடிச்சு மெழுகுவர்த்தியை கொளுத்தி நம்ம தேடுறோம். அப்படிதானே? அதே மாதிரி தான் இந்த அம்மா உடனே மரக்காலில் வெளிச்சத்தை கொளுத்தி வச்சுட்டு அப்புறமா அவங்க தேடுறாங்க. முதல்ல வெளிச்சம் முக்கியம். 2வது வீட்டை பெருக்குறாங்க. வீட்டை பெருக்கி ஒரு இடத்துல கூட்டி வச்சு பார்ப்போம். நம்ம இப்போ நிறைய பேர் இந்த ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க, திடீர்னு ஒரு இந்த ஸ்டட்டில் உள்ள பின்னாடி உள்ள அந்த ஸ்டட்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தேடுவோம். அப்படிதானே? பெருக்கி சேர் கடியில் போயிருச்சா, இல்லை பீரோ கடியில் போயிருச்சா, இப்படிலாம் தேடுவோம். இதே மாதிரி அந்த அம்மா வெளிச்சத்தை கொளுத்தி தேடுறாங்க, பெருக்கி வீட்டை பெருக்கி தேடுறாங்க. தேடும் போது என்ன வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுனால ஒரு பெரிய சந்தோஷம். காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சவருக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இந்த சந்தோஷம் வந்ததும் இவங்க சும்மா இருக்கல, பக்கத்துல உள்ளவங்களுக்கு அதை பத்தி சொல்றாங்க. இப்படி என்னுடைய இது ஆடு காணாம போயிருச்சு, இதே மாதிரி என்னுடைய காசு காணாம போயிருச்சு, அது கிடைச்சிருச்சு, நான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த இழந்து போன காரியத்தை தேடினதை குறித்து அயல் வீட்டுக்காரர்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறாங்க. அவர்களும் இவர்களோடு சேர்ந்து சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இளைய குமாரனுடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியை எல்லாமே தன்னுடைய நஷ்டம் பண்ற ஜீவனத்தினால, அவனுடைய ஜீவனத்தினால, துன்மார்க்கமா நடந்த ஜீவனத்தினால நஷ்டப்பட்டு எல்லாவற்றையுமே ஆஸ்தியை பங்கிட்டு போய் எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஆனா ஒரு நாள் அதை உணர்ந்து கொண்டான். என்னன்னா, நான் இந்த இடத்துல என்னுடைய மதிப்பை இழந்துட்டேன், நான் என்னுடைய ஒரு மகன் என்கிற ஒரு கனத்தை இழந்துட்டேன் என்கிறத அவன் உணர்ந்து கொள்ளும் போது திரும்பி தன் தகப்பனை தேடி அவன் வருகிறான். வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய விருந்து அங்க ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இப்படிதான் நாம எந்த இடத்துல எந்த காரியங்களை இழந்திருக்கிறோமோ அவற்றை நாம் தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நம்முடைய வேத வாசிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஜெபமா இருக்கலாம்,
இல்ல உங்களுக்கு ஆண்டவர் தந்த சில கிருபைகளா இருக்கலாம். ஆராதனை வேளையில அநேக கிருபைகளை நாம பெற்றுக்கொள்வோம். சபைக்கு வரும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த அபிஷேகத்தை நீங்க இழந்திருக்கலாம். அதை ஒரு நாள் நம்ம விட்டு கூடாது. அந்த காரியங்களை நம்ம அலட்சியமா இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி பிதா குமாரன் உண்டுன்னு நம்ம விசுவாசிக்கிறோமோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்கிறத நம்ம கண்டிப்பா விசுவாசிக்கணும். பெற்றுக்கொள்ளாதவங்க கண்டிப்பா இந்த எழுப்புதல் கூட்டங்கள் இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுனா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய வாலிப பிள்ளைங்க பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் அதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவி நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி இல்லைன்னா வாலிப பிள்ளைகள் ஜீவிக்கவே முடியாது. இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. கண்டிப்பா அந்த அபிஷேகத்தை நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை நமக்குள்ள இருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம ஒரு சாட்சியா இருக்க முடியும். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நம்ம சாட்சியா இருக்க முடியும், அவருக்காக நம்ம நிக்க முடியும். அதனால பிள்ளைகள் பெரியவர்கள் யார் யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலையோ இல்ல பெற்றவர்கள் எந்த இடத்துல இழந்து போனீர்களோ அதை நாம கண்டிப்பா இன்னைக்கு ஜாக்கிரதையா தேட போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையாய் நாம் இழந்து போனதை இன்னைக்கு நாம தேட போறோம். தொடர்ந்து நடைபெறுகிற ஆராதனைகள்ல நீங்க இழந்து போன கிருபைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு தொடர்ந்து தேவ கிருபைக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஜாக்கிரதையாய் தேவ சமூகத்துல இழந்து போனதை நீங்க தேடுவீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பார். ரட்சிப்பை இழந்து போயிருப்பீங்க. ஒருவேளை தேவன் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டிருக்கும். அந்த கரையை இன்னைக்கு நீங்க எடுத்துடணும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு கரை எடுக்கிறோமா இல்லையா? கரையோடு நம்ம வெளியே கட்டிட்டு போக முடியாது. ஒயிட் ஷர்ட்ல ஒரு கரை தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆளை விட்டு கிளீன் பண்ணி எடுக்கிறோமா இல்லையா? அது மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு கரை இருந்தால் எப்படி நம்மளால வெளியே போக முடியாதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு கரை இருந்தால், ரட்சிப்பின் வஸ்திரம் கரை பட்டுருச்சுன்னா நம்மளால அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பேக் ஸ்லைடிங். முதல்ல இதுல இருந்து நீங்க ரட்சிப்பை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா மீதி எல்லாமே உள்ள வந்துடும். உலகம் உள்ள வந்துருச்சுன்னா உங்களால அந்த உலகத்துல ஜீவிக்க முடியாது. ஸோ இந்த ரட்சிப்பை நீங்க இழந்திருந்தா இன்னைக்கு நீங்க இந்த ரட்சிப்பை கண்டிப்பா மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளணும். தேவனுடைய கிருபை வரங்கள், ஒருவேளை நீங்க பற்பல பாஷைகளை பேசுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்திருப்பாரு. கிருபையா அநேகரை ஆதரிக்கிற ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. நல்ல வசனத்தை வாசிக்கிற அதை போதிக்கிற ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதை நீங்க இழந்து போயிருப்பீங்க. அசதியா நீங்க இருந்ததுனாலதான் அதை விட்டுட்டீங்க. நம்ம வேதத்தை அநேக பரிசுத்தவான்கள் அசதியா இருந்ததுனால மேன்மையை விட்டு போனதா நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஜாக்கிரதையா இருந்து அநேகர் அதை பெற்றுக்கொண்டாங்க. அநேகர் அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டவங்களை மாதிரி நாம ஜாக்கிரதையா இருந்து இந்த மேன்மையை நாம பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தர் உங்களை இன்னும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அல்ல, நமக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். ஸோ நம்ம எந்த இடத்துல விழுந்தோம் என்கிறத இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக தேடணும். உங்களுடைய கிருபைகள், வரங்கள், வேதம் வாசிப்பு, ஜெபம், இதுல எல்லாம் எந்தெந்த இடங்களில் நாம் விழுந்து போனோமோ அந்த இடத்தை நாம் புதுப்பிக்கிறதற்கு கர்த்தர் இன்று நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இன்னும் ஒரு குறிப்பு, இந்த ஒன்று நான் சொல்லி முடிச்சிருவேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பலை. ஜெபிக்கிறதுல நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எத்தனை காரியங்கள் இப்போ பார்த்தோம்? 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போ 4வதா ஜெபிக்கிறதுல, முதலாவது வேலையில நாம ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது தேவன் கொடுத்த அதிகாரம், மேன்மை. அவர் என்ன நமக்கு மேன்மை கொடுத்திருக்கிறார்? அழைப்பு, ஊழியம், சபை, அதிகாரம், இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு காரியம் இப்ப நாம பார்த்தோம். முக்கியமான விஷயம், இழந்து போனதை நாம தேடுகிறது. கண்டிப்பா எங்க விட்டோன்னு நாம பார்த்தோம்னா ஜாக்கிரதையா நம்ம அதை பிடிச்சிருவோம். ஸோ இந்த 4மே நமக்கு ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையாய் நாம எப்படி இருக்கலாம்? இயேசு ஜெபம் பண்ணும்போது சீஷர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கெத்சமனையில ஜெபிக்கும் பொழுது தனிமையா உட்கார்ந்து தேவனோடு பேசினார். ஜெபம் என்கிறது தேவன் நம்மோடு கூட பேசுகிறது, நம்மள தேவனோட கனெக்ட் பண்றது தான் பிரேயர். ஸோ நம்ம ஜெபிக்கிறத தவற விடவே கூடாது. எங்க எந்தெந்த டைம்ல நம்ம ஜெபிக்க முடியுமோ, நம்ம ஜெபிக்கிற டைமா இருக்கலாம். இது இப்போ கரெக்டாக நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு டைம் வச்சிருப்போம், இந்த டைம்ல நாங்கள் ஜெபிக்கணும். ஆனா அந்த டைம்ல ஒரு நாள் ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபிக்க முடியாத அந்த ஒரு நேரத்தை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது. அடுத்த நாள்
எப்படியாவது அந்த இடத்துல நாம் போய் அந்த டைமுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் நமக்கு பேக் அடிச்சிட்டோன்னா தொடர்ந்து அது அப்படியே ஆப்சண்ட் ஆயிரும். அந்த ப்ரேயர் டைம் அப்படியே ஆப்சண்ட் ஆக ஆக நமக்கு ஒரு இது வந்துடும், ஒரு அசால்ட் வந்துடும், அவ்வளோதான். இந்த அலட்சியம் அங்கே வந்துடுது. அப்போ ஜாக்கிரதையாய் நாம் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் ஜெபிப்போம்னா கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாக வைப்பார். ஜெபிக்கிறதுல நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறது நிச்சயம். இது போல தான் இயேசு கிறிஸ்துவ போல நாம் இப்போ அவர் கெத்சமனையில் போய் ஜெபிச்சார். நாம் இப்போ அது மாதிரி மலை காடெல்லாம் போக முடியாது. ஆனால் இப்பவும் அப்படி போய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் குடியிருக்கிற அந்த சுங்கங்கடை பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரங்க மலை பகுதிகளில் போய் ஜெபிக்கிறாங்க. அப்படி ஒரு சாந்தமாக இருக்கும், அமைதலான இடமா இருக்கும், ஜெபிக்கிறதற்கு நல்ல ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்குது. அதனால அவங்க அப்படி ஜெபிக்கிறாங்க. ஆனால் சிச்சுவேஷனை நம்ம தான் உருவாக்கணும். இங்கே சூழ்நிலை சாதகமாக இல்லை. அதனால நான் மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த ரங்கத்துல ஜெபிக்கிற ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ரங்கத்துல நாம ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. ஊக்கமா ஜெபிக்கணும். ஒரு பேதுருவுக்காக சபையார் ஊக்கமா ஜெபித்தாங்க, அப்படிதானே? அது மாதிரி நம்ம சபையா சேர்ந்து வரும்போது அப்படி ஜெபிப்போம். ஆனா நம்ம அந்த ரங்கத்துல ஜெபிக்கிறதா ரொம்ப முக்கியம். நைட்டு சைலண்டா இருக்கிற டைம், நாங்க எங்களுக்கு திருமணமான புதிய நாட்கள்ல, திருமணமான நாட்கள்ல நைட்டு கரெக்டா 10:30 அப்படின்னா நாங்க ப்ரேயருக்கு இருப்போம். ப்ரேயருக்கு 2 பேரும் ஆவிலே ஜெபம் பண்ணுவோம். கரெக்டாக டைம் போயிட்டே இருக்கும். தெரியவே செய்யாது. சில நாள் பார்த்தா 1:50 போயிருக்கோம், தெரியாது. அந்த டைம் வேற அந்த கொரோனா பீரியட் வேற வந்துருச்சு. அப்போ நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆவில ஜெபிக்கிறதுனால அந்த ஒரு சோர்வு நமக்கு வராது. ஒருத்தர் கொஞ்சம் சோர்வானாலும் ஒருத்தர் தட்டி எழுப்புவோம். அப்படி நம்ம அந்த ரங்கத்துல நாம தனியா ஜபிக்கிறதுலையும் ஜபிக்கலாம். நம்மோடு கூட நமக்கு கொடுத்திருக்கிற கணவர், பிள்ளைகளோடு, நம்முடைய சகோதரர்களோடு அப்படியும் நாம ஒரு அறை வீட்டை பூட்டி அதுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். ஆமென். வெளியில நமக்கு எந்தெந்த காரியங்கள்ல போராட்டங்கள் இருக்கிறதோ, பாடுகள் இருக்கிறதோ, அந்த ரங்கத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு பயங்கரமா வெளியில மற்றவங்க பார்க்கிற பொழுது ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயத்துல, ஒரு விதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஒரு அன்னாள பாருங்க, அன்னாள் ஆலயத்துல ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. ஆனா ஆசாரியன் ஏலிக்கு அது எப்படி தெரிஞ்சது? ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிதற்றிட்டு இருக்கிறாங்க அப்படி நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. அன்னாளுடைய மன கிளேசம் உள்ள ஸ்திரீ அன்னாள். அப்போ தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி விட்டனால தேவன் அவர்கள் நினைத்ததை அவருக்கு கொடுத்தார். நீ இப்ப போலாம், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அனுப்பினார். இனி அன்னாள் எப்படி இருக்கல? துக்க முகமா இருக்கல. அப்ப தேவ சமூகத்துல எந்த காரியத்திற்காக நாம ஜபிக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல நம்ம கண்ணீரை சிந்துறோமோ, அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறதற்கு அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதுல நாம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற டைமை விட்டுறக்கூடாது. சூழ்நிலைகளை நாம பார்க்கக்கூடாது. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த சூழ்நிலையும் நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படிங்கறது தான் கர்த்தர் பார்ப்பார். என்கிட்ட என் பிள்ளை அதிகாரத்தோட என்ன கேட்குறாங்க, இல்லை என்ன கேட்குறா அப்படிங்கிறது தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஸோ நம்ம ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதையா இருப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்ம தனித்து ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்க ஜெபிக்கும் போது அஞ்ஞானிகளை போல நீங்க வார்த்தைகளை விடக்கூடாது. நம்ம சும்மா லொடலொடான்னு பேசுவோம், அடுத்தானே? ப்ரேயர்ல கூட சில பேர் கரெக்டாக ஜெபிக்க தெரியாது. சில பேர் பழகி இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஜெபிக்க தான் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் தருவார்.
எப்படி நீங்க ஜெபிக்க வேண்டும் என்கிறத கற்று தருவார். நம்ம ஃபாதர் ஐயா ஒரு பாட்டு பாடும்போது இப்படி பாடியிருக்கார், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறத கற்று தருவார். அதுதான் நம்ம இழந்து போனதுல பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்க கண்டிப்பா எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும் என்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம ஜெபிக்கிறதுல கண்டிப்பா நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவில நிரம்பி வைராக்கியமா ஜெபிக்கணும். எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்காக நம்ம வைராக்கியமா நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அஞ்ஞானிகளை போல நம்ம அலட்டக்கூடாது. அஞ்ஞானிகள்னா இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது, பேகன் வர்ஷிப்பர்ஸ், ஐடல் வர்ஷிப்பர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க தான் ஆண்டவரை அறியாம அவங்க அப்படி தெரியாததெல்லாம் பேசுவாங்க. அப்படித்தானே? நம்ம ஆண்டவர் யாருன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் இயேசு அப்படிங்கறத நாம அறிந்திருக்கிறோம். நம்ம பேசினா அவர் நம்மோட பேசுவார். பேசுகிற தெய்வம் இயேசு நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ பேசுகிற தேவனிடத்தில் நாம பேசினா என்ன பண்ணுவார்? ரிட்டன் நமக்கு பதில் வரும். அவர் கண்டிப்பா நம்ம கிட்ட பேசுவார். ஸோ நாம ஆண்டவருடைய சமூகத்துல அஞ்ஞானிகளை போல நாம அலப்பாதபடிக்கு முறையா கரெக்டா நம்ம தேவ சமூகத்துல என்ன பேசணுமோ என்ன கேட்கணுமோ அதை கரெக்டா நம்ம கேட்போம்னா ஆண்டவர் நமக்கு அதை கண்டிப்பா செய்வார். இன்னும் ஒரு காரியம், நீங்க ஜெபிக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்ற விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிருபையை நீங்க இழந்துட்டீங்க. இப்போ நீங்க ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க, இல்ல வேதம் வாசிக்கிறத விட்டுட்டீங்க, ஆனா நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல கேட்கணும், இந்த வேதத்தை எனக்கு நான் தொடர்ந்து தியானிக்கணும், வாசிக்கணும். அப்ப இந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறத ஒரு விசுவாசம் உங்களுக்கு உள்ள வரணும். ஆண்டவர் எனக்கு இதை வாசிக்கிறதற்கு தியானிக்கிறதற்கு எனக்கு பலனை தருவார். நான் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். இளைப்படைந்தவங்களை தூக்கி விடுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்ப அவர் எனக்கு பலன் கொடுப்பார். பலன் இல்லாதவருக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது நாம ஜெபிக்கிறத தேவன் கண்டிப்பா நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக உங்க புருஷ மனம் திரும்பணும், இல்ல உங்க மனைவி மனம் திரும்பணும், இல்ல உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்துல நீங்க விசுவாசத்தோட ஆண்டோட ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா லேட் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் லேட்டா தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால நீங்க சோர்ந்து போய் அதை அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கணும். பொறுமையோட நீங்க காத்திருப்பீங்கன்னா, பொறுமையோடு நீங்க காத்திருக்கும் போது இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு கண்டிப்பா அடைக்கலம் செய்வார். அப்படிதானே? அப்ப நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். இன்னும் எந்தெந்த காரியத்தை நாம இழந்து போனோமோ அதை முதல்ல தேடி அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் விசுவாசத்தோடு நாம ஜெபிப்போனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பார். இப்போ நம்ம